ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுசீலா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துலம். ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தருமபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. ஒரு 3 ஏக்கர் இவங்களோடது, ஒரு 2 ஏக்கர் வந்து குத்தகைக்கு ஓட்டுறாங்க. இவங்களுடைய கணவர் வந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்ததாகவும் அவர் வந்து எதிர்பாராத விதமாக தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த வேலையும் பார்த்துட்டு காட்டிலையும் வந்து இவங்க தான் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடிய இருக்க குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான். நான் மனைவி இல்லாதவராக வேணும், குறிப்பாக வந்து வீட்டோட மணமகனாக வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வசதியெலாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு துணை வேணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவர் வந்து படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும், ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா விஜயா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பூ வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடைங்க இருக்குங்க. அதில் வந்து இவங்க மொத்த வியாபாரம் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஏக்கர் குத்தகைக்கு நிலம் எடுத்தும் ஓட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் மாடுலாம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா, ஒரு தம்பிங்க. 2 பேருக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சு. பட் அவங்களாம் யாரும் இவங்களை கண்டுக்கிறது இல்லை. இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்க கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. வரக்கூடியவர் வந்து ஓரளவு படித்தவராக இருக்கணும், படிக்கலனாலும் ஓகே தாங்க. திருமணமாகி ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும், வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.